இன்னையோட 7வது நாளுங்க சேலஞ்ச் வீடியோவில். வீட்டிலேருந்து கிளம்பி வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோலும் போட்டாச்சு, போயிட்டே இருக்கிறோம். எத்தனை மணிக்கு போகிறோம்? 8:15 போகிறோங்க. ஆனால் இன்னொரு விஷயங்க, இன்றைக்கி லாங்கு கிட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ரொம்ப தூரமாக போகிறோம். இங்கே எப்படி லைன் பார்க்குறதுனே தெரியல. அதுவும் தெரியாத ஏரியாங்க. பார்த்துக்கலாம், ஆஃபீஸ் போயிட்டு வீடியோ எடுப்போம். ஆஃபீஸில் வந்து பார்சல்லாம் அடுக்கி கிளம்பிட்டு போயினே இருக்கிறோம். ரொம்ப லாங்கு சொன்னல, காலையில் ரொம்ப லாங்கு தாங்க போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் மேனேஜர் தான் பார்சலை அடுக்கி கொடுத்தாரு. ஆனால் எனக்கு ஏரியா தெரியாது, அவங்க தான் அடுக்கி கொடுத்தாங்க. ரொம்ப லாங்கு, அதனால் அவங்க அடுக்கி கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி போக போகிறோம் தெரியல, தெரியாத ஏரியா. அதுக்கு எப்படி சுற்றி வர போகிறோமோ, பெட்டராக தான் இன்றைக்கி லாஸ் ஆக போகுது. பார்த்துக்கலாம், சேலஞ்ச் வீடியோ தானே. எங்கள் பார்சலை கொடுத்துட்டு வரும்போது ஒரு ஏரியா ஒன்று பார்த்தேங்க. அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் இவ்வளோ பசுமையாக. ஆனால் பூரா முந்திரி காடு தாங்க, இவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியுதுங்க, ஆனால் யாருக்குமே தெரியல. கிராமத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும், சிட்டியில் இருக்கிறவங்களாம் எதுவுமே தெரியாதுங்க. ஒரு வழியாக லைன்லாம் முடிஞ்சுதுங்க, முடிச்சிட்டாச்சு. மணி எத்தனைனா 7:10 ஆகுது, 7:15 ஆயிடுச்சு. லாஸ்ட்டு ஒரு பார்சலை கொடுத்துட்டு அப்படியே கிடையாது பிடிச்சிங்க. ஏரியா சுத்தமாக தெரிலங்க, ரொம்ப லாங்கா. அந்த டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் 90 பார்சல் எடுத்துகிட்டு போய் 66 அதுதான் பண்ண. ஏரியா தெரியல, என்ன பண்ண, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு பார்சலுக்கு 19 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்படியே இருந்தாலும் ஒரு 1000க்கு மேலே தான் வரும். பெட்ரோல்லாம் போக ஒரு 1000 நிற்கும்னு நினைக்கிறேன். இதுதாங்க இன்றைக்கோட ஏர்னிங்.